Hello friends, welcome to Cook and Tang. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப காரசாரமான மட்டன் சாப்ஸ். மட்டனில் சோடியம், பொட்டாசியம், அயன் அண்ட் மெயின்லி விட்டமின் B12 இருக்குது. அது நம்ம அனிமிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்: மட்டன் சாப்ஸ் 400 கிராம், நறுக்குன வெங்காயம் 1, இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், தேவையான அளவு தண்ணீர் மற்றும் எண்ணெய், சிவப்பு மிளகாய் பொடி, ஜீரகத்தூள் அண்ட் தனியாத்தூள், கரம் மசாலா பொடி அண்ட் மிளகு பொடி, தயிர் மற்றும் லெமன் மற்றும் கொத்தமல்லி இலைகள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெயை விட்டுக்கோங்க. இதில் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஈஸியாக வதங்கறதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பையும் போட்டு கலரி விட்டுக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர் அண்ட் 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம வச்சுருக்க 400 கிராம் மட்டன் சாப்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் சாப்ஸ் வேகிறதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 4 to 5 விசில்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். என்னோட மட்டன் ரொம்ப ஹார்டானதுனால நான் 5 விசில்ஸ் விட்டேன். ஸோ உங்கள் மட்டனோட நேச்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச சாப்ஸில் ரெட் சில்லி பவுடர், ஜீரகத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா பவுடர், மிளகு பவுடர், தயிர், தேவையான அளவு உப்பு, லெமன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம 2 to 3 ட்ராப்ஸ் ஆஃப் ஆயிலையும் ஆட் பண்ணிக்கிட்டு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கிரிப்பாக தெரிஞ்சதுன்னா கொஞ்சோண்டு வேணாலும் தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ண மட்டன் சாப்ஸை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 30 to 45 மினிட்ஸ் மேரினேட் பண்ணணும். இப்போ ஒரு பேனில் நம்ம தேவையான அளவு எண்ணெயை விட்டுக்கோங்க. அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மட்டன் சாப்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு லிட் மூலிமா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதை 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். அப்பப்போ பார்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம ஆல்ரெடி மட்டனை பாயில் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ உங்கள் மட்டன் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடியே வெந்துடும். ஸோ அப்பப்போ நோட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு சைடு வெந்துடுச்சு, இன்னொரு சைடையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அதை ஒரு 3 to 5 மினிட்ஸ் ஃப்ரை ஆகட்டும். அவ்வளோதான், டேஸ்டியான ஸ்பைசியான மட்டன் சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சமைத்து பாருங்கள், ருசிச்சு மகிழுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.